SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பது தொடர்பாக 2.5 மணி நேரமாக CPM ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. வணக்கம் ரகுபதி, உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு கேட்டுள்ள நிலையில் தாவேகாவை ஆதரிப்பதா வேண்டாமா என்பது தொடர்பாக சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில செயற்குழு கூட்டமானது தொடங்கியுள்ளது. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டமானது கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் 15 பேர் மற்றும் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் 1 பேர் மற்றும் மத்திய குழு உறுப்பினர்கள் 2 என மொத்தம் 18 உறுப்பினர்களை கொண்டே இந்த செயற்குழு கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சரியாக காலை 10 மணி அளவில் தொடங்கிய இந்த செயற்குழு கூட்டமானது தொடர்ந்து 2 மணி நேரத்தை கடந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாநில செயற்குழு கூட்டத்தில் 81 உறுப்பினர்கள் மற்றும் 15 செயற்குழு உறுப்பினர்கள் என மொத்தம் 96 பேர் மதியத்துக்கு மேல் நடக்கக்கூடிய அந்த மாநில கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாலைக்குள் இந்த செயற்குழு மாநில குழு நடைபெற்று முடியும் என்று எதிர்பார்த்த நிலையில் செயற்குழு கூட்டமாகவே 2 மணி நேரத்தை கடந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த செயற்குழு கூட்டமானது தொடர்ந்து 2.5 மணி நேரம் கடந்து நடைபெற்று வருகிறது. அதாவது ஒவ்வொருவருடைய கருத்துமே தனித்தனியாக அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி கேட்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த செயற்குழு கூட்டத்தில் 18 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்து அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னவாக இருக்கிறது, ஆதரவு அளிக்கலாமா வேண்டாமா என்பதை தொடர்ந்து அதேபோல் அவர்களுடைய முடிவுகளை எடுத்துக்கொண்டு மதியத்திற்கு மேல் நடக்கக்கூடிய மாநில குழு கூட்டத்தில் 80 பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களுமே அவர்களுக்கும் ஒவ்வொரு கால அவகாசம் கொடுத்து அவர்களுடைய முடிவுகளும் கேட்கப்படும். அதன் பிறகு மாலைக்கு மேல் அவர்களுடைய முடிவு தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இங்கு 2 மணி நேரத்தை கடந்து தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் ரொம்ப காலதாமதமாக நடைபெறுவதாக தெரிய வைக்கப்படுகிறது. இதனால் இன்று இரவு வரை இந்த கூட்டங்கள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கவும் படுகிறது. இந்த சிக்கல் தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டம் 2.5 மணி நேரத்தை கடந்து தற்போது வரை நடைபெற்று வருகிறது. ஆதரவு அளிக்கலாமா வேண்டாமா என்பது தொடர்ந்து இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கமாகவே பார்க்கப்படுகிறது. பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது ஆதரவு தெரிவிக்கலாமா என்றாலும் விமர்சனங்கள் வருமோ என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றாலும் நம் மீது விமர்சனங்கள் அளிக்கப்படுமா என்று ஒரு கருத்தும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் என்ன முடிவு எடுக்கலாம் என்பது தெளிவாக ஒவ்வொருவராக பேசி இந்த முடிவானது எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த செயற்குழு கூட்டம். அதேபோல் தாவேக ஆட்சி அமைக்க மேலும் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகிறது. தலா 2 எம்எல்ஏக்கள் உள்ள இந்த 4 கட்சிகள் எதிர்பார்க்கக்கூடிய தாவேகா அதேபோல் ஆதரவு இல்லை என்று யார் ஒருவர் தெரிவித்தாலும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதாவது CPI, CPM மற்றும் VCK கட்சி இவர்களில் யாரோ ஒருவராவது பின்வாங்கிவிட்டால் அரசாங்கம் அமைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதே போல் திருமாவளவன் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் அவருடைய முடிவை நாளை தெரிவிக்கிறேன் என்று கூறிவிட்டார். ஆனால் தற்பொழுது CPI மற்றும் CPM தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார்கள். என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்ட ஒரு நகர்வையை தமிழக வெற்றி கழகம் எடுக்கும் சூழலுக்கு தற்பொழுது இவர்கள் தள்ளியிருக்கிறார்கள். அதே போல 3 கட்சிகளுடைய முடிவுகள் தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை என்னவாக இருக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பும் இவர்கள் கையில் இருக்கிறது. அதனால் இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. VCK மற்றும் இடதுசாரிகளின் கட்சி முடிவை அறிவிக்காவிட்டால் இந்த ஒரு சரிவானது, அதாவது ஆட்சி அமைப்பதில் ஒரு சிரமமானது ஏற்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதே போல் மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் VCK என 3 கட்சிகளில் ஒருவராவது பின்வாங்கிவிட்டால் மிகவும் சிரமம் ஏற்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதாவது மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 108 இடங்களை கைப்பற்றிய தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. அதே போல் 2 முறை தமிழக ஆளுநரை அவர் சந்தித்து பதவி பிரமாணம் செய்து வைக்குமாறு கடிதம் அறிவித்தார். ஆனால் தமிழக ஆளுநர் 118 இடங்கள் இருந்தால் மட்டுமே எங்களால் அந்த பதவி பிரமாணம் செய்ய முடியும், அதற்கான தனி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். இந்த நிலையில்தான் தற்பொழுது 4 கட்சிகளிடம் ஆதரவு கேட்டிருந்தார்கள். CPI, CPM, VCK மற்றும் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியிடம் கேட்டிருந்தார்கள். ஆனால் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தெளிவாக கூறிவிட்டார்கள். திமுக கூட்டணி என்ன சொல்கிறதோ அதன்படிதான் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம், இல்லை என்றால் தெரிவிக்க மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் பார்த்து என்றால் 6 தொகுதிகள் தேவைப்படுகிறது. 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. இந்த நிலையில் தான் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தலா 2 உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய VCK மற்றும் CPM, CPI தொடர்ந்து இந்த ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இவர்களுடைய கருத்து முக்கியமான பார்க்கப்படுகிறது.
SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.